கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ அன்பை நாம் நமக்குள் பெற்றுக்கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்வது. இதில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். சிலரை நம்ம நேசிக்க விரும்புவோம், ஆனால் நேசிக்க இயலாதபடி அவர்களுடைய மனநிலைகள் இருக்கும், அவருடைய செயல்நிலைகள் இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரகிள் தான், ஈஸியாக நடக்கிற காரியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் பேசுகிற பொழுது யோவான் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 34-35 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடத்தில் பேசுகிற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றார். அப்போது நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்பாக இருப்பதை நம்முடைய அடையாளம். நாம் அன்பாக இருக்க விரும்புகிற பொழுது மற்றவர்கள் அன்பாக இருக்கவில்லையே, அன்பாக இருக்கும்படியாக நடந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அன்பை விட தேவையில்லை. ஏன்னா அதுதான் நம்முடைய அடையாளம். அன்பு கூர்ந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், அன்பு கூர்ந்து கெட்டுப்போனவர்களும் கிடையாது, வெறுத்து கொண்டே வாழ்ந்தவர்களும் கிடையாது. ஒருபோதும் வெறுப்பின் மனநிலை நம்மை வாழ வைக்காது. நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம், அறிகிறோம். அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் மற்றவர்களை வெறுப்பதற்குத்தான் நமக்கு முதல் உணர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரையும் வெறுத்து கொண்டு, யாரையும் கசந்து கொண்டு, யாரையும் கோபித்து கொண்டு நாம் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது. என்றால் வெறுப்பான ஒரு மனநிலை எவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல சூழலை கொடுத்திருந்தாலும் நம்முடைய அமைதியை அழித்து கொண்டே இருக்கும். நமக்குள்ளே ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நமக்குள்ளே ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நேசிக்கிற ஒரு மனம் அந்த நேசத்திற்கு ஏற்ற விதமான விளைவுகளை பார்க்காவிட்டாலும் கூட அந்த மனதிற்குள்ளே ஒரு தெளிவு இருக்கும், அந்த மனதிற்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த மனதுக்குள்ளே ஒரு உறுதி இருக்கும், அந்த மனதுக்குள்ளே ஒரு நல் மனசாட்சி இருக்கும். எனவே நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறதுனால கெட்டு போக மாட்டீர்கள், வெறுக்கிறதுனாலே வாழ மாட்டீர்கள். எனவே நேசிப்பதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தாவீதை வெறுத்துக்கிட்டே இருந்தார். நியாயமற்ற வெறுப்பாக இருந்தது. ஒன்று தான், தன்னுடைய சந்ததி தொடர்ந்து ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடுவானோ என்பதுதான். அது மட்டுமல்ல, தான் அடைய வேண்டிய ஒரு நல்ல பேரை புகழை இவன் அடைகிறானே என்கிற பொறாமைதான். முடிவென்ன? சவுல் தற்கொலை செய்து கொண்டான். இறுதியில் தன்னைத்தானே அழித்துக்கொள்ள நிலைமைக்கு தள்ளப்பட்டான். தாவீதை பாருங்கள், சவுல் மேல் வெறுப்பை காட்டுவதற்கு அவனுக்கு நியாயம் இருக்கிறது, கசப்பை காட்டுவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆனாலும் அவன் தேவனுடைய உறவோடு வாழ விரும்பின காரணத்தினால், தேவனை பிரியப்படுத்தி வாழ விரும்பின காரணத்தினாலே சவுல் இவனுக்கு எதிரான காரியங்களை செய்த பொழுதும் அவன் சவுலுக்கு எதிராக சிந்திக்கல. அவன் தொடர்ந்து தன்னுடைய மன ரீதியாக அவனை நேசித்து கொண்டு தான் இருந்தான். எனவே தான் சவுல் இறந்த பிறகு ஒளிந்தான், என்னுடைய விரோதி ஒளிந்தான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவித்தான் அப்படி சொல்லலை. அந்த சவுலுக்காக அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான், வருந்துகிறான். அந்த தாவீது வாழ்ந்தான், அந்த தாவீது உயர்ந்தான். அதே காரியத்தை தான் நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவன் நேசித்து கொண்டே வாழ்ந்தான், அவனுடைய சகோதரர்கள் வெறுத்து கொண்டு வாழ்ந்தார்கள். விளைவு என்ன? ஒரு நாள் அவனுக்கு முன்பாக அவர்கள் அடிமைகளைப் போல நிற்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆம் அருமையானவர்களே, வெறுத்து கொண்டு யாரும் வாழ்ந்ததும் இல்லை, நேசித்து கொண்டு யாரும் வீழ்ந்ததும் இல்லை. நீங்கள் மற்றவர்களை நேசிப்பதற்கு பல தடைகள் இருந்தாலும், பல இடையூறுகள் இருந்தாலும், உணர்வுகள் சிலவேளை எதிர்விதமாக வந்தாலும், கர்த்தருடைய அன்பை ருசித்து கர்த்தருடைய ஐக்கியத்தை சார்ந்திருந்து நேசிப்பதற்கு உறுதியாக இருங்கள். அந்த நேசிக்கிற அனுபவம் மற்றவர்களுடைய பார்வையில் வித்தியாசமாக இருந்தாலும் கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளே அமைதியும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் தைரியத்தை உருவாக்கும். கர்த்தருக்குடைய பார்வையில் அது பிரியமானதாக இருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.